உடல் பருமன் ஆகிறதுனாலயோ தாய்ப்பால் கொடுக்காம இருக்கிறதுனாலயோ நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. தாய்ப்பால் கொடுத்தா பிரஸ்ட் கேன்சர்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அதெல்லாம் என்னன்னா ஒரு நார்மல் உடல் பருமனா இருக்கிறவங்களுக்கு நார்மலா இருக்கிறவங்களோட ஒரு 2 times அதிகமான ரிஸ்க். அதுதான் உடல் பருமன். நம்ம கையில என்ன இருக்கு, நம்ம உடல் கரெக்டா சீரா வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம கையில இருக்க ஒரு ரிஸ்க் குறைச்சிக்கலாம். நீங்க சொல்ற மெனோபாஸ்க்கு அப்புறம் நீங்க சொல்றபடி பார்த்தா மெனோபாஸ்க்கு அப்புறம் அதிகமா இது வருமா? ரிஸ்க் ஃபேக்டருக்கும் காரணிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்க்கணும். முதல்ல இப்போ ஸ்மோக்கிங் பண்ணா லங் கேன்சர் வரும். அது டைரக்ட் காசல் அசோசியேஷன் சொல்லுவோம். அதுல ஒரு ஸ்மோக் பண்றதுனால தான் லங் கேன்சர் வரும். வாயில புகையிலை சாப்பிட்டா தான் ஓரல் கேவிட்டி வரும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். நான் ஸ்மோக்கர்ஸ்க்கும் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு புது விழிப்புணர்வு மார்பக புற்றுநோய்க்கான புது விழிப்புணர்வுக்கான ஆரம்பம். போன வருஷம் நம்ம செல்ஃப் எக்ஸாமினேஷன், மார்பக செல்ஃப் எக்ஸாமினேஷன் பற்றி சொன்னோம். அது நமக்கு நிறையா வரவேற்பு கிடைச்சது. மக்களும் நிறைய விழிப்புணர்வுக்கு நிறைய பேர் எக்ஸாமின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சமீபத்தில் எடுத்த தகவல் படி 70% பெண்கள் மார்பகத்தை எக்ஸாமின் பண்ண கற்றுக்கிட்டாங்க. அதில் டாக்டர் அணுகிற நம்பர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த விழிப்புணர்வு அதை கூட்டுறதுக்காண்டி அப்போல ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, 999 ரூபாய்க்கு ஒரு மார்பக பரிசோதனை பண்ணுற பேக்கேஜ் ஒன்று இருக்குது. அது ஒரு 5000 ரூபா மதிப்புள்ள இன்வெஸ்டிகேஷன் வெறும் 1000 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு பெண் மருத்துவர் தான் அவங்களை பரிசோதிப்பாங்க. பார்த்து அவங்களுக்கு என்ன பெஸ்ட்டோ அந்த ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு பரிந்துரைக்கப்படும். நன்றி. இந்தியாவில் ஸ்டேட் வைஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகல சார். அது எல்லா ஸ்டேட்லேயுமே ஓரளவுக்கு ஈவனாக இருக்குது. மெயினாக சிட்டிஸ் சொல்லுவோம், மெட்ரோ சிட்டிஸ், டயர் 1 சிட்டிஸ், அர்பன் சிட்டிஸ், இதில் தான் கொஞ்சம் அவங்களுக்கான வாய்ப்புகள் வர்றதுக்கு கொஞ்சம் அதிகம் ரூரல் ஏரியாஸ், வில்லேஜஸ் கம்பேர் பண்ணுறாங்க.